தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு புத்தம் புதிய டேப்லெட் அன்பாக்சிங். எஸ், இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் எதிர்பார்த்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த டேப்லெட் அப்படின்றது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில டேப்லெட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம சேனல்ல நானே வந்து போட்டிருக்கேன். பட் அதோட விலை எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் விலையில ஏதாச்சும் ஒரு நல்ல டேப்லெட்டா இருந்தா வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதற்கேற்பவே சாம்சங் இப்போ ஒரு புத்தம் புதிய டேப்லெட் லான்ச் பண்ணிருக்காங்க. Galaxy Tab A7 அப்படின்ற பேர்ல. இந்த டேப்லெட் உண்மையிலே எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, என்னுடைய யூசேஜ்ல இது எப்படி இருந்ததுன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேப்லெட்டை ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வைஃபை ஒன்லி வேரியன்ட், இன்னொன்னு LTE வேரியன்ட். சோ வைஃபை வேரியன்ட் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட விலை 18000 ரூபாய். LTE வேரியன்ட் வேணும் அப்படின்னா அதோட விலை 22000 ரூபாய். சோ இப்போ நம்ம இந்த டேப்லெட்டை, அதாவது இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள அந்த டேப்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு பாக்ஸா தான் இருக்கு. சாம்சங் பிராண்டிங் இருக்கு, இந்த டேப்லெட்டுடைய போட்டோ இருக்கு, பிளஸ் Tab A7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு டேப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ், இந்த டேப்லெட் ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. பட்ஜெட் விலையில இருந்தாலுமே ஒரு பிரீமியம் செக்மெண்ட் டேப்லெட் எந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்களோ, எந்த கலர் ஃபார்மேட்ல இருக்கோ, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. டேப்லெட்டை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு தேவையான சார்ஜர் பிளஸ் நமக்கு டைப் சிக்கான கேபிளும் வந்து இருக்கு. ஓவரால் டேப்லெட் இதுதாங்க. கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. எஸ், ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் இருக்கு. பிளஸ் நீங்க பேட்டர்ன் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் போன்ற எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. பட் டேப்லெட் பார்க்கிறதுக்கு அந்த பிரீமியம் லுக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் டேப்லெட் பூட் பண்ணிடுறேன். இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, வால்யூம் கீஸ் இருக்கு, அண்ட் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. மேல் பகுதியில் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இடது பக்கமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் பகுதியில் மட்டும் அந்த மெமரி கார்டு ஸ்லாட் மட்டும் கொடுத்திருக்காங்க. இது வைஃபை ஒன்லி வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் மட்டும் இருக்கு. மேபி நீங்க இதுக்கு அடுத்த வேரியன்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சிம் போடுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இருக்கும். அண்ட் கீழ் பகுதியில் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட்டும் இருக்கு, அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க, அண்ட் 3.5mm ஜாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சாம்சங் டேப்லெட் அப்படினாலே அதோட டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். பட் இது பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.4 இன்ச்க்கான TFT டிஸ்ப்ளே தான் வந்து தராங்க. 2000 x 1200 அந்த ரெசல்யூஷன்ல இருக்கு. 80% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு TFT டிஸ்ப்ளே தான். பட் ஓரளவுக்கு பார்க்கிறது டைரக்டா பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. கலர்ஸும் வந்து நல்ல பாப்பப் ஆகுது. கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப சைடுல போனீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியறது இல்ல. பட் ஓரளவுக்கு பக்கமா எல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல டீசென்ட்டான ஒரு கலர் ப்ரொடக்ஷனே வந்து இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் எனக்கு இந்த டேப்லெட்ல பிடிச்சது என்னன்னா இதோட ஸ்பீக்கர்ஸ். 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட பிரீமியம் செக்மெண்ட் ஏற்கனவே ரீசெண்டா எல்லாம் டேப்லெட் சொல்லியிருந்தேன் 30,000 40,000 விலையில இருக்கக்கூடிய டேப்லெட்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி 4 ஸ்பீக்கர் இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வந்திருக்கு. ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு சைடும் கொடுத்திருக்காங்க. நீங்க கேம் விளையாடும் போது இருக்கட்டும், இப்படி கையில பிடிச்சாலுமே உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் ஓப்பன்ல இருக்கும். சோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கு. நான் கேட்ட வரைக்குமே நல்லா இருக்கு. அண்ட் பார்க்கும்போதும் சரி, வீடியோட எக்ஸ்பீரியன்ஸோட அந்த சவுண்டும் சேர்ந்து வரும்போது ஒரு பெர்ஃபெக்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இதுல உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு பெருசா டிவைஸ் போதோ அந்த அளவுக்கு அதோட பேட்டரியும் நல்லா வரணும் இல்லையா? இந்த பர்టిక్యులர் டேப்லெட்ல நமக்கு 7040 mAh கொண்ட ஒரு பேட்டரி தராங்க. 15 வாட்கான சார்ஜிங் உடைய சப்போர்ட்டும் வந்திருக்கு. சோ 7000 mAh கொண்ட பேட்டரி, TFT டிஸ்ப்ளே அப்படின்றதுனால மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றோமோ அதை பொறுத்து பேட்டரி லைஃப் மேபி மாறும். டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய டேப்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய சிப்செட்டை கொடுத்திருப்பாங்க. பட் இந்த டேப்லெட்ல நமக்கு Snapdragon 662 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஸோ கேமிங்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஹெவி டாஸ்கிங் வரைக்கும் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். கேமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான மாடரேட் கேம்ஸ் எல்லாம் நீங்க விளையாடும் போது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும். இந்த டேப்லெட்டோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 477 கிராம் இருக்கு. நீங்க சிங்கிள் ஹேண்ட்லயே பிடிக்க முடியும், அண்ட் சிங்கிள் ஹேண்ட்ல பிடிச்சும் அழகா வந்து யூஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ யூசேஜை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜா இருக்கட்டும், வெயிட்டா இருக்கட்டும், ரெண்டுமே கன்வீனியன்ட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டேப்லெட்ல நமக்கு லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Android 10 கொடுத்திருக்காங்க. இதற்கு மேல நமக்கு One UI வந்து ரன் ஆகுது. சோ நார்மலா நம்ம One UI ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்ப்போமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அண்ட் குறிப்பா டேப்லெட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணும்போதே இங்க அழகா வந்து அந்த சைடு வந்து ஓரியன்டேஷன் மாறுறது, அது கன்வீனியன்ட்டா இருக்கு. பிளஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் வந்து இந்த டேப்லெட் வியூக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த பர்టిక్యులர் UI ல அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நாக் செக்யூரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கட்டும், டேப்லெட்ஸ்ல இருக்கட்டும், இந்த டேப்லெட்லயும் நமக்கு நாக் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. சோ செக்யூரிட்டி வைஸா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லும். அது இதுல கொடுத்திருக்கிறது. அண்ட் இதுல நமக்கு 3GB RAM and 32GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் மட்டும் தான் வருது. நீங்க 1TB வரைக்கும் கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு வேரியன்ட் மட்டும் தான் நார்மலா அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வித் வைஃபையா இல்ல வித் LTE ன்றத மட்டும் நீங்க பார்த்து வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே ஓகே. இதோட கேமரா குவாலிட்டி
எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு பின்பக்கமாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, முன்பக்கமாக 5 மெகாபிக்சல் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரான்றது இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற டேப்லெட்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதற்கு ஓரளவுக்கு பார்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபரன்ஸ்லேருந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்குலாம் இது போதுமான அளவில் இருக்கும். இந்த டேப்லெட்டில் ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் ஒரு சிலது வந்து கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கிடைக்குது. 50% வரைக்கும் இதோடைய புக் கவர் புக்னு சொல்கிறாங்களே அதில் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. எக்ஸாக்டாக என்னென்ன விஷயங்கள்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் ப்ரீமியம்கான ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையும் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, ஓரளவுக்கான ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் பிடிக்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட்டில் நான் மற்ற டேப்லெட் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ரிவ்யூ போட்டது கிடையாது, பட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல காம்படிஷனாக இந்த டைமில் இது வந்து ஒரு புது டேப்லெட், இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஒருவேளை உங்களுக்கு இதோடைய ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்கள், இல்லை கம்பேரிசன் வேணுமான்னு சொல்லுங்கள். எது நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் சீக்கிரமாக உங்களுக்காக கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.